ஓகே. நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு எம்எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி எம்ஹெச்சி ரிக்யூர்மெண்ட் அந்த போர்ட்டல் வரும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் அந்த போர்ட்டல் வந்து காமிக்கும். அதில் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம் வந்து 9/11/2024 ஓகேவா, சாட்டர்டே எழுதின எக்ஸாமு காப்பியஸ்ட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஓஏ அசிஸ்டண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இந்த கேப்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் செக்யூராக இருக்கீங்களா, எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து என்றைக்கு நடந்த எக்ஸாம் அப்படின்னா 9/11/2024 சாட்டர்டே நடந்த எக்ஸாமு. காப்பியஸ்ட் அட்டெண்டர் அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓஏ இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க லிங்க்கில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பேக் வந்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்கள், இந்த வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஓகேவா, கிளீனர், இவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கான அந்த ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். அது என்றைக்கு எக்ஸாம் நடந்தது அப்படின்னா 10/11/2024 வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்மேன், அதுக்கப்புறம் இந்த மசால்ஜி, இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். இதுக்கும் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி கேப்சா நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிசல்ட், ஒன்று காப்பியஸ்ட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஓஏ நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா 20/10/2024 ஓகே, இந்த டிரைவர் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காப்பியஸ்ட் அட்டெண்டர் அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஓகேவா, இதான் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முக்கியமாக தேவையானது அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது 2 இருந்தால் தான் ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும்.